வச்சுட்டோம். ஸோ இந்த குழம்பு ஒரு வாட்டி நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வெறும் ஒரு குழி கரண்டி அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துடும், கார மிளகாய் ஒரு குழி கரண்டி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேங்காய் 1 அரைச்சி திக்கான பால் புழிஞ்சு வச்சுருக்கேன்ப்பா. ஸோ அப்போ அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு என்னென்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 கத்திரிக்காய், ஒரு 3 பச்சை மிளகாய். ஸோ இதுதான் நம்ம குழம்புக்கு தாளிக்க பாருங்கள். கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம். வாங்க நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம். ஸோ அது நல்லா வெடிச்சிச்சு. வெடிக்கும் போதே நீங்கள் கருவேப்பிலையும் நம்மளுடைய வெங்காயத்தையும் ஒன்றாவே போட்டுக்கோங்க. இந்த குழம்பு ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும்ப்பா. ஸோ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 கத்திரிக்காயும் போட்டுடணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி போடுறோம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாவும் போடுறோம். இது ஒரு 2 வதங்கின பிறகு நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜீரகப்பூ பொடி, மல்லிப்பொடி, காரப்பொடி. ஸோ இதை எண்ணெயில் போட்டு 2 வதக்கிட்டு நம்ம இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காவை போட்டுடணும். மாங்காய் நல்லா கொஞ்சம் இப்படி வதங்கணும். இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான்ப்பா இந்த மாதிரி குழம்புலாம். ஸோ நம்மளும் வீட்லேயும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய கேரளா சைடில் இந்த மாதிரி ஒரு குழம்பு தான் வைப்பாங்க. இப்போல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி குழம்பும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இது வேகும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொச்சிச்சு. நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் கரெக்டாக 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்பா கொதிக்கிறதுக்கு. புளி போடாமல் வைக்கிறமே நல்லா இருக்குமான்னு கேட்காதீங்க. ரெஸ்டாரண்ட் சைடில் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்தமாரி மீன் குழம்புக்கெலாம் தலை போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான்ப்பா. கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே நம்ம செனை முட்டைலாம் எடுத்து வச்சுருந்தோம், மீனோட செனை முட்டை. ஸோ அந்த செனை முட்டையும் நம்ம இதில் போடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் நான் உங்களுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு காமிக்க போகிறேன். அதனால் செனை முட்டையும் அதில் போட்டுடலாம். அது காரத்தோட சேர்த்து வெந்துருச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம குழம்பு சூப்பராக கொச்சிச்சுப்பா. இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிற திக்கான பால் ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றிட்டு நமக்கு தேவையான கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது போட்டுருங்க. நம்ம தேங்காய் பால் ஊற்றி அதிகமாக கொதிக்க வேண்டாம். நம்ம சும்மா இப்படி எடுத்து ஒரு அலசுனாவே சரியாக போயிடும். அவ்வளோதான்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரசாரமாக நாங்கள் சாப்பிடுவோன்றதுனால கொஞ்சம் கார மிளகாத்தூள் தூக்கலாக போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு காரம் கம்மியான காரம் கம்மியாக யூஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம அந்த செனை போட்டோம்ல, இதை எடுத்தாச்சு. இதை நான் ஒரு ஆம்லேட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? வாங்க நம்ம சாப்பிட்லாம்.